மீனம். இந்த மீன ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு ஆசையை இது வரைக்குமே வளர்த்துக்கிட்டதே கிடையாது. அடுத்தவங்களுடைய ஆசைக்காகவே நீங்கள் பிறந்ததில் இருந்து இது நாள் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னே சொல்லலாம். துவாபர யுகத்தில் வாழ்ந்த கர்ணனை பற்றி இன்னமும் இந்த யுகம் எப்படி பேசிக்கிட்டு இருக்கோ அதை போல மீனத்தை பற்றி தலைமுறையாக பேசிகிட்டே இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு தனது வாழ்க்கையை பிறருக்காக தியாகம் செய்த ஒரு ராசி அப்படின்னா அது மீனம்தான். அப்பேற்பட்ட மீன ராசிக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் வாழ்க்கையில் நடக்க போகுது. நடந்த ராகு கேது பெயர்ச்சியால் என்ன நடக்கும் அப்படின்னா, மிகப்பெரிய ஆசைகள் உங்களின் மனதில் வளரும். அந்த ஆசைகளையும் லட்சியங்களையும் நோக்கி நீங்கள் நேர் வழியில் நடந்து செல்லும் பொழுது மிகப்பெரிய அளவில் வெற்றியை அடைய முடியும். அரசு தேர்வுக்காக பல முறை நீங்கள் காத்துக்கிட்டு இருக்கிறீங்க. எத்தனையோ முறை எழுதி இருந்தாலும் தோல்விகளை மட்டுமே சந்தித்த மீனத்துக்கு மிகப்பெரிய வெற்றி இந்த முறை கிடைக்க போகுது. மிகப்பெரிய அரசு வேலையில் நீங்கள் அமர போறீங்க. சந்தோஷமாக இருங்க. நிலுவையில் இருந்த பணம் உங்களை தேடி வரப்போகுது. அதாவது இத்தனை நாள் நீங்கள் கஷ்டப்பட்டாச்சு, இனியும் கஷ்டப்படுவதற்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு அந்த தெய்வத்துக்கே தெரிஞ்சிருச்சு. ஏன்னா நீங்கள் மனமுருகி கண் கலங்கி வேண்டிய வேண்டுதல்கள் அப்பேற்பட்டது. மற்றவர்களைப் போல சாதாரணமாக நீங்கள் வேண்டுதலை வைக்க மாட்டீங்க. உங்களுடைய உடலை வருத்தி கொண்டு உணவை உண்ணாமல் நீங்கள் கஷ்டப்பட்டு வேண்டுதலை வைக்கும் பட்சத்தில் ஒருபோதும் அந்த வேண்டுதல்கள் வீணாக போகாது. இது நாள் வரைக்குமே மீனம் ஏணியாக இருந்தது. உங்கள் மேலே 1000 பேர் ஏறி அவரவர் செல்ல வேண்டிய இடத்திற்கு சென்று விடுவார்கள். கடைசி வரைக்குமே மீனத்தால் மேலே ஏறி செல்லவே முடியாது. அந்த நிலை மாறப்போகுது. நீங்கள் உபய ராசி. அதனால் இனியும் அடுத்தவர்களுக்காக வாழ வேண்டும் அப்படின்ற எண்ணத்தை தயவு செய்து நீங்கள் தூரமாக வைக்க வேண்டும். உங்களுக்கென்று நீங்கள் வாழக்கூடிய காலமும் நேரமும் பிறந்தாச்சு. இந்த ஜூன் மாதத்தில் இருந்து மிகப்பெரிய அளவில் உங்களை தேடி பல நல்ல விஷயங்கள் வரும். நீங்கள் எதிர்பார்த்த வேலை உங்களை தேடி நிச்சயமாக வந்தே தீரும். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. முதல்ல மனதை ஒருநிலைப்படுத்துங்க. யாருக்காக இந்த செயலை செய்கிறீங்க அப்படின்னு பல முறை யோசிச்சுட்டு நீங்கள் அந்த செயலில் ஈடுபட்டால் மிகப்பெரிய அளவில் வெற்றியை காண முடியும். காலையில் எழுந்ததுமே மிகப்பெரிய ஒரு மன உளைச்சல் உங்களை அழுத்தும். தயவு செய்து அந்த நிலையிலிருந்து மீனம் வெளியே வர வேண்டும். நீங்கள் தினமும் இரவு படுக்கும் பொழுது மெத்தையில் படுத்தாலும் சரி, தரையில் படுத்தாலும் சரி, உங்களின் தலைக்கு கீழே நீங்கள் தயவு செய்து 2 ஏலைக்காயையும் 2 கிராம்பையும் வைத்து தூங்குங்க. மிகப்பெரிய அளவில் நீங்கள் காலையில் எழும்பொழுது மிகப்பெரிய விஷயங்களை உங்களால் சாதிக்க முடியும் அப்படின்ற தன்னம்பிக்கை உங்களின் மனதில் விருட்சமாய் முளைக்கும். அதை அடுத்து எந்த ஒரு இடத்துலையுமே அந்த நாளில் நீங்கள் தோல்வியை சந்திக்கவே மாட்டீங்க. உங்களின் வாழ்க்கையில் முன்னேறி செல்லக்கூடிய பல விஷயங்கள் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். இதை 48 நாட்கள் தொடர்ந்து செய்ய நீங்கள் பழகிக்கோங்க. மிகப்பெரிய அளவில் அந்த மகாலட்சுமியின் அனுகிரகம் மீனத்தை தேடி வந்தே தீரும். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. காரணம் என்னன்னா, ஏலக்காயும் கிராம்பும் வாசனை திரவங்கள் படிந்த மிகப்பெரிய சக்தி வாய்ந்த பொருள். அந்த வாசனை பொருட்களில் நிச்சயமாக மகாலட்சுமியின் கடாட்சமும் அடங்கி இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது அந்த மகாலட்சுமி தேவியின் அனுகிரகம் உங்களின் சரீரத்தில் இறங்கியே தீரும். நீங்கள் கடனிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர முடியும். மிகப்பெரிய அளவில் இந்த ஜூன் மாதத்தில் இருந்து மீனத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களும் வாழ்க்கையில் முன்னேறி மட்டுமே தான் செல்வீர்களே தவிர எந்த ஒரு தருணத்திலையுமே நீங்கள் மறுபடியும் சறுக்கி விழமாட்டீங்க. ஆமாம், இது நாள் வரைக்குமே மீனம் 2 அடி முன்னேறி சென்றால் 10 அடி பின்னோக்கி செல்லக்கூடிய அனைத்து விதமான சூழ்நிலைகளும் அமையும்.
அதனாலேயே உங்களுக்கு மிகப்பெரிய மன உளைச்சல். எவ்வளவு தான் முயற்சி செய்தாலும் நம்மால் வாழ்க்கையில் முன்னேறி செல்ல முடியலையே, ஒரு குண்டுமணி தங்கத்தை கூட சேர்க்க முடியலையே அப்படின்னு வாடகை வீட்டில் தானே இருக்கிறீங்க அப்படின்னு உங்களை கேவலமாக பேசிய அத்தனை பேர் முன்னிலையிலுமே இந்த 2025ஆம் ஆண்டில் நிச்சயமாக மீனம் கால் நிலத்திற்காவது சொந்தக்காரராக ஆக முடியும். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று மட்டும்தான். இனியும் அடுத்தவரை நம்பி பணத்தை கொடுக்காதீங்க. நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய செல்வத்தை காரணமே இல்லாமல் இன்னொருவருக்கு எடுத்து கொடுக்காதீங்க. மிகப்பெரிய அளவில் செல்வம் உங்களிடம் இருக்க அது பெருகுமே தவிர எந்த ஒரு தருணத்திலையுமே இனி குறையாது. வளர்பிறையின் போது உங்களின் கரங்களால் யாருக்குமே செல்வத்தை கடனாக கொடுக்காதீங்க. கொடுக்கணுன்ற ஒரு சூழ்நிலை உங்களின் கழுத்தை நெரித்துவிட்டால் தயவு செய்து தானமாக கொடுங்க, தர்மமாக கொடுங்க. அந்த தர்மம் உங்களை மிகப்பெரிய இக்கட்டான சூழ்நிலைகளிலிருந்து நிச்சயமாக ரட்சிக்கும். அதை விட்டுட்டு நீங்கள் வளர்பிறை காலத்தின் போது உங்ககிட்ட இருக்கக்கூடிய செல்வத்தை அடுத்தவருக்கு கடனாக கொடுக்கும் பட்சத்தில் கடன் பெருகுமே தவிர ஒருபோதும் உங்களால் கடனிலிருந்து விடுபட முடியாது. தயவு செய்து சோம்பேறித்தனத்தையும் அலட்சியத்தையும் இனியும் நீங்கள் தவிர்க்காமல் இருந்தால் மிகப்பெரிய அளவில் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகளை நழுவ விடக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படும். காரணம் என்னன்னா, நீங்கள் நிறைய முறை முயற்சி செய்து தோல்வியை சந்தித்ததாலேயே உங்களுக்கு அந்த விஷயத்தின் மீது அலட்சியம் தோன்றி இதை நாம் கையில் எடுத்தாலும் நமக்கு வெற்றி வராது அப்படின்ற ஒரு எண்ணம் தோன்றுகிறது. நீங்கள் எந்த தருணத்தில் அவ்வாறு சிந்திக்கின்றீர்களோ அந்த தருணத்தில் வெற்றி உங்களை தேடி வரும். ஆனால் அது உங்களுக்கு தெரியாததால், அலட்சியத்தால், சோம்பேறித்தனத்தால் மிகப்பெரிய உயரத்தை சென்று அடைய வேண்டிய மீனம் இன்னமும் தரையிலேயே இருக்குது. அந்த நிலை இனியும் தொடராது. சித்தர்கள், தேவர்கள், ரிஷிகள் மட்டுமே அறிந்த ரகசியம் இன்னைக்கு உங்களை தேடி வந்திருக்கு அப்படின்னா இனியும் மீனம் வாழ்க்கையில் தோற்கப் போவதில்லைன்னு தான் அர்த்தம். மிகப்பெரிய அளவில் நீங்கள் தினமுமே தலைக்கு அடியில் ஏலக்காயையும் கிராம்பையும் வைத்து தூங்கி எழுந்திருத்தால் மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களின் வாழ்க்கையில் நடந்தே தீரும். மறுநாள் காலை அந்த கிராம்பையும் ஏலக்காயையும் எடுத்து ஓடக்கூடிய நீரில் நீங்கள் விட்டுடணும். மிகப்பெரிய மாற்றங்கள் நிச்சயமாக நடக்கும். உங்களின் பூஜை அறையில் நீங்கள் ஏற்றக்கூடிய விளக்கில் ஊற்றக்கூடிய எண்ணெயை தினமும் மாற்றிக்கிட்டே இருங்க. தயவு செய்து திங்கட்கிழமை ஊற்றிய எண்ணெயிலேயே நீங்கள் செவ்வாய்க்கிழமை விளக்கை ஏற்றாதீங்க. நிறைய பேர் பூஜை அறையில் செய்யக்கூடிய தவறே இதுதான். நீங்கள் விளக்கு நிரம்ப எண்ணெயை ஊற்றி அந்த எண்ணெயிலேயே வாரந்தோறும் விளக்கை ஏற்றுகின்றீர்கள். தயவு செய்து 10 நிமிடம் விளக்கு எரிந்தால் மட்டுமே போதும். மாலை 6 மணிக்கு நீங்கள் ஏற்றும் பொழுது சிறிய அளவு எண்ணெயை ஊற்றி வெறும் 60 நிமிடம் அந்த சுடர் எரிந்தால் போதும். அதற்கு பின்பு நீங்கள் மறுநாள் அந்த பழைய எண்ணெயை எடுத்து ஓரமாக வைத்துவிட்டு புதிய எண்ணெயை ஊற்றி புதிய திரியை வைத்து மனதை ஒருநிலைப்படுத்தி நான் வாழ்க்கையில் நிச்சயமாக வளர்ந்தே தீருவேன், மிகப்பெரிய அளவில் செல்வாதிபதியாக மாறியே தீருவேன் அப்படின்னு நேர்மறையான எண்ணங்களை சுமந்து அந்த தீபத்தை நீங்கள் ஏற்றும் பொழுது மிகப்பெரிய அளவில் உங்களின் வாழ்க்கை உயரத்தை நோக்கி அதிவேகமாக நகர்ந்து கொண்டே இருக்கும். அதை உங்களாலேயே கண்கூடாக பார்க்க முடியும். மிகப்பெரிய அளவில் மீனம் வாழ்க்கையில் உயர்ந்தே தீரும். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. நம்பிக்கையோடு இருங்க, நல்லதே நடக்கும். கலைத்துறைகளில் மிகப்பெரிய வளர்ச்சியை அடையக்கூடிய மீன ராசி அன்பர்கள் இனி உங்களுடைய கவனத்தை சிதறாமல் பார்த்து கொள்ளுங்கள். அடுத்த காணொளியில் விரைவில் சந்திப்போம். மீன ராசியை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சிக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ. நன்றி.